ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த புதினா சட்னி இட்லி, தோசை, சூடான சாதத்துக்கு கூட ரொம்ப பெர்ஃபெக்டான காம்பினேஷன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். என்னோடய மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால நான் 3 சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ இதில் 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சட்னிக்கெலாம் எப்பயுமே வதக்கி செய்கிற எல்லா சட்னிக்குமே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி எந்த அளவுக்கு மசிஞ்சு வதங்குதோ அந்த அளவுக்கு சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1 கப் புதினா எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். புதினாவையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா நல்லா சுருண்டு வரும், நம்ம புதினா இலை சேர்த்துருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், புதினா நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி, 1/4 முடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்துக்கிட்டால் நம்மளோட சட்னி நல்லா வாசமாக இருக்கும். இதை பேச்சுலர்ஸ் சட்னின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சுலபமாக வதக்கி ரெடி பண்ணிடலாம். புதினா நல்லா ஜீரண சக்தி ஏற்படுத்தக்கூடியது, குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, நல்லா பசியை தூண்டும். இப்போ வதக்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள், சட்னி இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். புதினா, மல்லி, தக்காளி சட்னிலாம் அரைக்கிறப்ப கண்டிப்பாக தாளித்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சுவையான புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.